புதன் 5 மார்ச் 2025. விபூதி புதன் மகிழ்ச்சியுடனும் மனமுவந்தும் கடவுளின் அருளையும் இரக்கத்தையும் ஏற்கும் காலமான பெரும் கருணை காலத்தின் தொடக்கத்தை குறிக்கிறது. நமது மரண தன்மையை நினைவூட்டும் சாம்பலை நமக்கு விதிக்கின்ற இந்த நாள் மனம் மாறி நம் இதயங்களை இயேசுவின் பக்கம் திருப்ப அழைக்கிறது. உண்மையான பக்தி இதயத்தின் விஷயம். மத்தேயு 6ஆம் அதிகாரத்தில் இயேசு பக்தி செயல்களை பிறர் பாராட்டுவதற்காக செய்யக்கூடாது என எச்சரிக்கிறார். உண்மையான பக்தி என்பது கடவுளுடன் உள்ள ஆழ்ந்த உறவை அடிப்படையாக கொண்டது. நம் செயல்கள் மறைவாக நடந்தாலும் மறைந்துள்ளதை உணர்ந்து பார்த்து நமக்கு தக்க பலனை அளிப்பவர் நம் இறைவன். நோன்பு ஒரு பணிவு மற்றும் கட்டுப்பாட்டின் செயலாகும். இயேசு நோன்பு பிறரை ஈர்க்க அல்லாது அது ஒரு பணிவான உள்முனைப்பாக இருக்க வேண்டும் என்று கற்பிக்கிறார். உலக ஆசைகளிலிருந்து விலகி கடவுளின் அருகில் செல்ல இது ஒரு ஆன்மீக புதுப்பிப்பாகவும் இறைவன் மீது நம்முடைய சார்பின்மையை அதிகரிக்க செய்யும் ஒரு வழியாகவும் அமைகிறது. கடவுள் உண்மையான ஆராதனையை மதிக்கிறார். ஜெபம், நோன்பு, கருணை செயல்கள் ஆகியவற்றில் இயேசு வெளிப்பட்ட புன்முறையை காட்டிலும் உண்மையான பக்திக்கே முக்கியத்துவம் தருகிறார். நாம் இவை மனமார உண்மையுடன் மறைவாக தூய உள்ளத்துடன் செய்வோம் என்றால் இறைவன் அதை காண்பார், நம்மை தனது அருளால் நிரப்புவார். ஆனால் உலகத்தின் புகழ் தேடுபவர்களை மட்டும் அவர் பாராட்ட மாட்டார். ஜெபம். என் ஆண்டவரே இயேசுவே, நான் உம்மை நேசிக்கிறேன். தூய உள்ளத்தோடு உம்மை தேட உதவீராக. பணிவுடன் நோன்பு நோற்கவும் என் நம்பிக்கையை மறைவாக மேற்கொண்டு வாழவும் எனக்கு அருள் தந்தருள்வீராக. உலகப் புகழை விட உம்முடைய அன்பும் பரிசும் மிகவும் மேலானவை என்பதை உணரச் செய்யும். ஆமேன்.